ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அன்னைக்கு மிரட்டியிருப்பாள். அதுதான் அந்த சிஇஓ இருக்கான்ல, அவனோட கனவுல வருது. நைட்டு இவனால் தூங்க கூட முடியல, பதறி அடிச்சுட்டு இருந்துச்சுட்டு இருக்க. அவனோட பாஸ் என்னாச்சு அப்படின்ட்டு வந்து செக்ரட்டரி கேட்டுட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இரு, கொண்டு வந்துட்டியா இல்லையா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக போய் எதையோ பார்க்குறான். அப்படி என்னத்தை பார்க்குறான்னா கன்னு. அந்த சாமியாரை நம்பனால இன்னைக்கு வேலைக்காகுது. இனி பேயா பிசாசா இல்லை 9 tailed fox எதாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் இதாலேயே போட்டு சாவடிக்கிறேன் பாருன்ட்டு அவன் அந்த கன்னை பார்த்துட்டு அப்படியே கொன்னே ஆகணுங்கிற மாதிரி மாற்றிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறதா காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பயந்து தூங்கி எழுந்திருப்பாள். அதுதான் அவரோட கனவுல ஞாபகம் வருது. அவள் டக்குன்னு பார்த்தோன்னே அழுதுட்டுருப்பா. இந்த மாதிரி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு அழுதுட்டுருக்க. ஹீரோ அப்படி என்ன கனவுன்னு கேட்குறாங்க. ஆனால் அது எனக்கு தெரியலை, ஆனால் எப்போவுமே அந்த புயல் வர மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி சொல்லியிருப்பா. அதைவே இவர் யோசிச்சுட்டு இருக்க. அங்கே டீம்மேட்ஸ் எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது டைம் ஆச்சு, இன்னுமே கோச்சை காணோம் அப்படின்ட்டு. இவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபன் பண்ணுறதுல எதுவுமே சொல்லலை. எப்படியும் நம்ம டீம்னால அவர் கிராபம் கூட இல்லை, பேசாமல் நம்ம கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் டீமுக்கு இது வித்துட்டாரா என்ன, இப்படி பண்ணிட்டு இருக்காருன்ட்டு எல்லாம் கழுவி கோச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை அவர் பிடிச்ச டீம் ஃபுட்பால் வேறதுனா அவரே விளையாட போயிருப்பாரா, நம்மளை கழட்டி விட்டுட்டாரான்னு பேசிட்டு இருக்க. பின்னாடி போடனையோட ஒரு அடி. யாரான்னு பார்த்தா கோச் வந்திருக்காங்க. ஏன் கோச் எல்லாம் லேட்டு, நாங்கள் கூட நீங்கள் ஓடி போயிட்டீங்கன்னு நினச்சோன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சரி நான் உனக்குள்ள குட் நியூஸ் அதுதான் சொல்லணும்னு கூப்பிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்கிறாங்க. பார்த்தா நம்ம உன்னி இருக்காங்களே அவங்கள தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இனிமேல் இவங்க நம்ம டீமோட தான் இருக்க போகிறாங்கன்னு இருக்க. டீமுக்கு டைம் ஆச்சு மேட்ச்சுக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளுங்க அப்படின்ட்டு தான் உன்னே சொல்கிறாங்க. எப்போவுமே நீங்கள் ஜெயிச்சா எவ்வளோ வாங்குவீங்க, வாரம் ஒரு 1000 ரூபாயில், அதுவும் 4 மேட்ச் ஜெயிச்சா தானே. ஆனால் இனிமேல் நீங்கள் ஒரு மேட்ச் விளையாண்டாலே 10,000 ரூபாய் கிடைக்குங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. 10,000 ஒரு மேட்ச்க்கா, எப்பட்றா அப்படின்ட்டு. அவங்க எல்லாத்தையும் நம்ப முடியல. அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்போ ஜெயிச்சான்னு கேட்டால் அங்கே 20,000 ரூபான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் உண்மையாக கோச் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமாம் அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிட்டாங்கன்ட்டு. இனிமேல் உங்களுக்கு ப்ராக்டிஸே தேவையில்லடா, போய் ஜெயிச்சுக்கிட்டு வாங்கடான்ட்டு எல்லாருமே அப்படியே சந்தோஷ வெறியில் பூமிக்குள்ளே இறங்கிட்டு இருக்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்கா, ஹீரோ விளையாடுவார்லன்ட்டு. ஆனால் அவளுக்கு அந்த கனவு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி எப்படியோ ஹீரோ வந்துட்டான், அவனை என்கரேஜ் பண்ணலான்ட்டு இவன் சந்தோஷமாக இருக்கும் போது தான் டீம் ரொம்ப கலகலன்னு இருக்கு. என்னடா இவனுங்க இப்படிலாம் இருக்க மாட்டானுங்களேன்ட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சிஓ இருக்கான்ல அவன் வந்திருக்கான். என்ன எனர்ஜி எல்லாம் பார்க்க எப்படி இருக்கு, என்னோட டீம் தான் பார்க்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கு. இவளுக்கு ஷாக்கு, என்னடா தேடி வந்து பேசிட்டு இருக்காளேன்ட்டு. கொஞ்சம் நான் பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணி பார்த்தேன், அப்போ தான் தெரிஞ்சது இதோ இவனுக்கும் எனக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. ஹீரோக்கும் எனக்கும் நான் கூட மறந்தே போயிட்டேன் எனக்கு கார் விஷயம் நடந்ததுலான் இருக்க. நீ என்ன இவ்வளோ தைரியமாக வந்து என்கிட்டயே பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நான் இனி எதுக்கு பயப்படணும், உன்கிட்ட சக்தி கூட இல்லை, இப்போ நீயும் சாதாரண ஹியூமன் தானே அப்படின்ட்டு. அவனுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சியே மாறுது. ஏன்னா விதை வச்சு தான் இவ்வளோ நாள் பிளாக்மெயில் பண்ணியாச்சு வச்சுட்டு இருந்தா. இனிமேல் பாரு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நீ பண்ண ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாரு. அந்த ஹீரோ இருக்கான்ல அவனோட வாழ்க்கையை எப்படி மாத்துறேன், உன் வாழ்க்கையை எப்படி மாத்துறேன்ட்டு மட்டும் பாரு. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவனாலே எதுவுமே பண்ண முடியாது, பட் நான் எப்படி திருப்பி போடுறேன்னு மட்டும் பாரு. நீ என்ன நினச்சாலும் சரி, இனிமேல் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீ எவ்வளோ ட்ரை பண்ணணுமோ பண்ணிக்கோ, ஆனால் இனிமேல் பாவம் உன்னோட குடி என்கிட்ட அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஓவராக பேசிட்டு இருக்கா. அங்கே கோல் போட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கோல் அடிச்ச சந்தோஷத்தில் ஹீரோயினை பார்க்கலான் இருக்க. அங்கே எவனோ ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்து டாட்டா காமிச்சிருக்கா. இனிமேல் பாரு அவனுக்கு இருக்குது, நீ கொறுத்து இருந்து பாரு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பெருசாக பிளாக்மெயிலாக பில்டப் 1/2 மணி நேரம் விட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவோ பார்க்குறான், யாரா இது இப்படியே இருக்கான், எது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே டவுட்டு. அப்போ தான் அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஹீரோ அன்னைக்கு பார்த்துருப்பான்ல அவன்ட்டு. வந்த உடனே சரி சிஓ நினச்ச ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட போய் நீ ஓகே தானே அப்படின்ட்டு அவனை போட்டு 2 அடி அடிப்பான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா என்னடா என்ன ஞாபகம் வந்துருச்சு போல, என்ன இப்படிலாம் கேம்ல வாதியில் விட்டுட்டு வரக்கூடாதுலன்ட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோக்கோ வந்து அவனை அடிச்சு போட்டுடுறான். கோச் வேற வந்து டே போடா பின்னாடி அப்படின்ட்டு இருக்க. என்ன இது இப்படியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க போல அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவா கொலை காண்டில் இருக்கா. நம்ம ஹீரோயினுக்குனா என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் ரூமில் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவால் மேட்சே போச்சுடான் இருக்க. கோச்சா ஹீரோவை கொன்னே அவன்ட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. எங்கடா அவனை கேட்டால் ஹீரோ வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணுறதையும் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டானா, இன்னைக்கு அவன் பண்ண காரியத்துக்கு காலில் விழுந்து கதறி மன்னிப்பு கேட்பான்னு பார்த்தா வீட்டுக்கு போயிட்டானான்ட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சு, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்ட்டு எல்லாரும் வந்து கேட்கும்போது தான் கோச்சு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஒருத்தவங்க நடிச்சாங்களே அவன் தாண்டா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலான்ட்டு இருந்தான், நம்ம டீமுக்கு கோடியாக கொடுக்குறேன்னு சொன்னவன் அவன் தாண்டா அப்படின்ட்டு இருந்தோன்னே எல்லாத்துக்கும் ஷாக்கு. நிஜமாலுமா சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அவன் அடித்தது மட்டும் இவருக்கு தெரிஞ்சதா, அவ்வளவுதான், அவனுக்கு ஏற்கனவே முடிஞ்சு, நம்ம கதை முடிஞ்சு, இனிமேல் நமக்கு ஸ்பான்சர்ஷிப் உள்ள ஒன்றுமே இல்லை, கடைசி வரைக்கும் மறுபடியும் பஞ்சப்பாட்டு பாட வேண்டியதான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்க. கோச் உண்மையாவா சொல்கிறீங்க
சொல்கிறீங்கன்னு இருக்கான். டேய் உங்ககிட்ட நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன், அவன் தாண்டா நம்ம ஸ்பான்சரு அப்படின்ட்டு இருக்க. எல்லாமே ஷாக் ஆகி அடைஞ்சு நிற்கல, உறைஞ்சு போய் நின்றுட்டானுங்க. போச்சு இனி மறுபடியும் சோத்துக்கு சிங்கிதான் அப்படின்ட்டு கோச்சு ஒரு பக்கம் கதற, இவனுங்க எல்லாம் ஒரு பக்கம் கதறன்ட்டு அப்படியே மாற்றி மாற்றி கதறல்ஸாக போயிட்டுருக்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே வெளியவே கிளம்பிட்டாரு. எங்கே போகிறோம் அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. அவன் இனி பார்த்துட்டான்ல, இனி அங்கே இருக்கிறது டேஞ்சர், நம்ம சியோல் வேணா போயிடலாவா அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு ஓடிட்டு இருக்காங்க. நான் அவனை பார்த்த உடனே சரி பயந்துட்டேன்னு இருக்க. நான் எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்படி பாதியிலேயே வரக்கூடாதுல்ல, நீ கேமை விட்டு பாதியில் வந்திருக்க கூடாதுல்லன்னு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறாரு. நான் அவ்வளோ பயந்துட்டேன், எங்கே அவன் வந்து உன்னை ஏனோ பண்ணிடுவானோன்ட்டு. அவன் பக்கத்தில் வந்தோடனே நீ கத்திருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோ பாட்டுக்கு ஹக் பண்ணி கேட்டுட்டு, எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம், அதனால தான் அவன் மறுபடியும் உன்னை எதனா புண்ண நினச்சானா நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவர் பயந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் ஹியூமனாக மாறினது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், இது எல்லாமே எனக்கு கரெக்ட் ஆகிடும், எப்படியோ ரெடி பண்ணிக்கலாம், அதை வச்சுல நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதன்னு பேசிட்டு இருக்க. 8-tailed fox அங்கே வந்திருக்கு. பட் அது பார்த்தீங்கன்னா ஆத்மா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஷேமான் போய் அந்த பெல் அடிச்சிருப்பான்ல, அந்த பெல் அடிச்சோன்னே என்ன இருக்குன்னா அதோட ரியல் ஆத்மா வெளியே வந்திருக்கும். பட் சப்கான்ஷியஸ் மைண்டுன்ட்டு ஒன்று இருக்கும்ல, அது மட்டும்தான் அதோட உடம்புக்குள்ளே இருந்திருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு அதை எழுப்பி விட்டு, அந்த உன்னோட சக்தியெல்லாம் இருக்குமே உன் மனசு, அது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவள் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பா. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் நீ கொண்டு வரலனா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவன் ஏதோ எஜமானாட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இது உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கும், உன்னி என்ன பாருங்க, என்ன தெரியலையா அவங்களுக்கு, பாருங்க பாருங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏதோ ஒன்று தோணும், பட் இருந்தாலும் இவ எதுவுமே கண்டுக்க மாட்டா. ஹீரோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஷர்ட் இருக்குல்ல அதை போட்டிருக்கான். ஹீரோயினுக்கு நான் தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா கனவுல எதை தானே பார்த்துருப்பா, இப்போ வெளியே வேற போகிறா, இப்போ எதுவாக இருந்தாலும் ஹீரோ எதனா குத்திட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேயடைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. அங்கே 8-tailed fox நான் சொல்கிறது கேட்கலையா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, ஃப்யூச்சரில் நடக்கணுன்ட்டு இருந்தால் நடந்தே ஆகும் அப்படின்ட்டு. அன்றைக்கி அந்த குருதேவர் இருக்கார்ல, அவர் கூட அதை தான் சொல்லியிருப்பாரு, உன்னோட வாழ்க்கையே மாறப்போகுது, ஏன்னா நீ ஒருத்தவங்களோட தேவையெல்லாம் அப்பாவியெல்லாம் கொண்டிருக்க, அதோட பழி உன்னை சும்மா விடாது, நீ எவ்வளோ தப்பிச்சாலும் சரி மனுஷங்களோட வாழ்க்கை ஒன்று இழுத்துரும் அப்படின்ட்டு அவள் சொல்லுறது தான் ஹீரோயினுக்கு மைண்டில் வருது. நிஜமாலுமே நம்ம ஹீரோ கூட அன்றைக்கி கனவுல குத்துற மாதிரி கனவு கண்டிருப்பாள், இப்போ அது நடக்க தான் போதுங்கிற மாதிரி அவள் ஷாக்காகி உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருக்கா. இந்த மாதிரியெல்லாம் நம்ம போக வேண்டாம், நம்ம அதுக்கு பதிலாக வேறு எதனா ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வேறு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்க. எப்படி என்ன கொடுத்துருப்பானா, அங்கே ஒரு ஏரியாவில் செட்டில் ஆக வேண்டாம், சும்மா டூர் மாதிரி போயிட்டு வரலாம், பிக்னிக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்படின்ட்டு 2 பேர் ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்கலான்ட்டு வந்திருக்காங்க. பட் சியோலெல்லாம் வரல, வேறு ஏதோ ஊருக்கு போயிட்டு அந்த கிராமம் மட்டும் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்திருக்காங்க. இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வாழ்ந்திருக்கேன், இதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டா, என்னையா ஏமாத்துற அப்படின்ட்டு 2 பேரும் கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த காலத்து வீடு ஏனின்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. தோ அங்கே மேலே தான் நான் முன்னாடியெல்லாம் உட்காந்துட்டு இருப்பேன்ருக்கேன். அப்போ ஹீரோ, நான் வேணா உனக்கு அதில் இருக்க ஒன்று எடுத்து கொடுக்கட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. ஹீரோயின், அதெல்லாம் வேணாம், உன்னால் ஏறலாம் முடியாது அப்படின்ட்டு இருக்க. அது என்னட முடியாது, இரு உனக்கு அவ்வளோதானே, நான் வேணா எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்க. லூசா நீ, மேலே என்ன விழுந்திருக்கு, இது போகிற வேணா கம்முனரு அப்படின்ட்டு ஹீரோ இருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ, நான் எப்படியாச்சும் எடுத்து கொடுத்தே ஆகன்ட்டு இருக்க. 2 பேரும் சண்டை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின், சரி விடு நானே போய் எடுக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா விரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டா. அட தள்ளு, இருக்கிற பிரச்சனையில் நீ வேற பெருசு பண்ணி விட்டுருவா போலன்ட்டு 2 பேரும் குழந்தைங்க மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரம் கத்துன்னு கத்தி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பொம்மையெல்லாம் வச்சிருப்பாங்களா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ட்டு, ஹீரோ அதெல்லாமே பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை பண்ணுன்னு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி காமிச்சிட்டு இருக்கும் போது தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ படு, நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த காலத்துல வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்களே அதுக்கெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை விட்டுருத்தாயே அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்க. அடுத்து என்னென்னலாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இந்த விளையாடுறதுக்கு இருக்கோ எல்லாமே அந்த ஊரில் ஃபுல்லாமே இவங்க புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு என்னதான் பழகினதாக இருந்தாலும் அவள் சின்ன பிள்ளை மாதிரி ஒன்றுத்தும் பார்த்து கத்திட்டு இருக்கா. இங்கே பாரு காட்டணும் சூப்பராக இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்க. இதில் தான் துணியெல்லாம் செய்வாங்க தெரியுமா, உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா என்னன்ட்டு அவள் அவ்வளோ அழகாக கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்கிறத விட அவள் பண்ணுறதா பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சாப்பிட்லான்ட்டு வந்து சேஸ் அடிச்சு இந்த சோஜு இருக்கும்ல அதுலேயே கொஞ்சம் பால் மாதிரி இருக்குது, அதே மாதிரி குடிச்சிட்டு சூப்பராக இருக்குல்லங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கூட்டி விடுறது என்ன, ஹீரோ கூட்டி விடுறது என்ன அப்படின்ட்டு 2 பேரும் இந்த டேட் பண்ணுறதெல்லாம் மாறி ரியல் கப்பிள்ஸாகவே மாறிட்டாங்க. அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ தான் 2 பேர்த்துக்கும் திருப்தியாக இருக்குது. ஹீரோயினுக்கு அந்த வியூவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ செமையாக இருக்குது. ஏன்னா அவங்க டாப்பில் நின்று அந்த கிராமத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்போ லைட்டாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கூட இன்னைக்கு அழகாக இருக்கேன், அதனால
அதனால தான் நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, அப்படின்னா இன்னும் 4 ஃபோட்டோ சேர்த்தியே எடுன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்கா. அவரும் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஹீரோயின் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்து சிரிச்சுட்டு, சரி வா நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம், நம்ம தான் சேர்ந்து எடுக்கவே இல்லைன்னு இருக்க. ஹீரோ சரி இரு ஒரு நிமிஷம் வேறு யாரையாச்சும் கூப்பிட்டு நம்ம எடுக்க வைக்கலாம், ஏன்னா நம்மளும் ஒரு கப்பல் டேட் வந்தோம்ல அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இன்னொருத்தவங்களை வர சொல்லி எடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு ப்ரூஃபே அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. அப்படி சந்தோஷமாக இருந்துட்டு இருக்க. இங்கே சிஇஓக்கு பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய குஷி, ஏன்னா ஹீரோவோட வாழ்க்கையில் பூந்து விளையாடிட்டோன்னு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சாமியார் இருக்கான்ல அவன் வந்திருக்கான். வந்த உடனே நீ என்ன இப்படி வந்திருக்கா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டு தெரியுமா, அந்த ஃபாக்ஸை பிடிச்சியா இல்லையா என்ன ஆச்சு அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அந்த சக்தி கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு நான் தூக்கி வாரி போட்டுருது, என்ன சக்தி கிடைக்கலையா இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு அவகிட்ட வேற நான் போய் பெரிய இவனாட்ட அப்படி இப்படின்னு பேசிட்டேன் அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் நினச்சி நான் ஏன் கவலைப்படணுங்கிற மாதிரி இந்த சாமியார் கூலாக சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு மட்டும் திரும்ப சக்தி கிடச்சுன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பா, அவ்வளோ பேச்சு நான் பேச்சு வச்சுருக்கேன், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்க. கூலாயிரு, அதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன வழி இருக்குது, நான் அதுக்கான வழியை ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன், ஆனால் அது இப்போவே சொல்ல நடக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு இருக்க. என்னதான் சொல்ல வர, கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லுங்கிற மாதிரி சிஓ குழம்பிட்டான். நான் அந்த 8-tailed fox உடம்புல வேற ஒன்று புகுத்திட்டு வந்திருக்கேன், ஆனால் அதுக்கிட்டேயே தெரியல அந்த சக்தி எங்கே இருக்குது அப்படின்ட்டு இருக்க. அது கிடைக்குமா கிடைக்காதா அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டு இருக்கா. அது எனக்கு தெரியாது, முயற்சி பண்ணாதான் தெரியும், பட் அவளை நான் தேட விட்டுட்டேன், அவளும் தேடி எப்படியாச்சும் எனக்கு அந்த சக்தியை கொண்டு வந்து கொடுத்துருவா, அது மட்டும் கையில் வந்துச்சுன்னா பிரச்சனையே இருக்காது, எல்லாமே ஸ்மூத்தாக போயிடும்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த சக்திக்கு குறி வச்சு தேடிக்கிட்டு இருக்க. ஆனால் நம்ம சிஓக்கு பார்த்தீங்கன்னா வயிறு கிளக்கிட்டு இருக்கு, ஏன்னா இதுக்கு மேலே இவனை நம்பினா வேலைக்காவாது, நம்ம வேற அவ்வளோ பேசி வச்சிருக்கோம், அவளுக்கு சக்தி கிடைச்சா கொண்டுருவான்ட்டு அவன் பயத்தில் நடிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் டேட் போயிருக்காங்களே அப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ நாள் இந்த கிராமத்தில் நான் தனியாக நடந்திருக்கேன் தெரியுமா, ஆனால் அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்போ தான் நல்லா இருக்கு உன் கூட வரங்காட்டி அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்ட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் நானும் உன்னை அப்படி தான் வச்சுப்பேன், என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதுங்கிற மாதிரி இருக்காங்க. எப்போவுமே சரி உன் பாஸ்ட் ஃபியூச்சர்னு எல்லாத்துலேயும் தனியாக தானே இருக்கணும்னு நினச்சிருப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோயினும் ஆமான்னு சொல்கிறா. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே இருந்துட்டா என்ன, உனக்கு இந்த ஃபேமஸான லைஃப்லாம் வேண்டாம், நீ இப்படியே இருந்து நானும் இந்த 9-tailed fox எல்லாம் மாறாமல் ஹியூமனாகவே இருந்துட்டா நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனையும் இருக்காதுல்ல, நீ இந்த மாதிரி தான் மொக்கையாக தான் இருப்ப டீமில், ஆனால் பரவாயில்ல நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம்லன்ட்டு ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. டக்குன்னு அப்போ தான் அவளுக்கு கான்ஷியஸ் வந்து, இல்லை நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, நீயே நான் சீரியஸாக சொன்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறேன்ட்டு அவள் பேச்சு மாற்றிட்டு போக. ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் அப்படியே இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும், பட் உன்னால் ரொம்ப முடியலன்னுலாம் ஃபீல் பண்ணாத, ஏன்னா உன்னால் முடிஞ்சாலும் சரி முடியலன்னா சரி எனக்கு இந்த வாழ்க்கை ஓகேன்னு இருக்க, ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவ பரவாயில்லையா, உன்னோட வாழ்க்கையே இது இல்லை, நீ எவ்வளவோ ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிருப்பல, அது இல்லாமல் போயிடுச்சு நான் இருக்க, நான் எனக்கு உன் கூட இருக்கிற வரைக்கும் எதை இழந்தாலும் அது பெருசே கிடையாது, நீ என் கூட இருக்கல எனக்கு அது போதும், பட் ஆனால் ஒரு விஷயம் நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறேன்னு மட்டும் தெரியும், அது என்னென்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பலை, ஏன்னா எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணாலும் நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்ட்டு உன்னை நான் முழுசாக நம்புகிறேன், நம்ம 2 பேரும் ஃப்யூச்சருக்கு மாறி போனாலும் எனக்கு அதை விட சந்தோஷம், இல்லை இப்படியே இருந்தாலும் அதை விட சந்தோஷம், ஏன்னா நான் எப்பயுமே எல்லா முடிவையும் நான் ஏற்றுக்க தான் போகிறேன், உன்னை நான் எப்போவுமே வெறுக்க போகிறதில்ல அப்படின்ட்டு எதுக்கும் தைரியமாக இரு, நம்ம ஒன்றும் ஆகலைனாலும் பரவாயில்ல நம்ம இப்படியே இருந்துக்கலாங்கிற மாதிரி ஹீரோ அவ்வளோ ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அப்போல்லாம் நான் விட மாட்டேன், என்னால் முடிஞ்ச முயற்சி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எப்போவுமே நான் உனக்கே தெரியல என்னை பற்றி நான் எதையுமே விட மாட்டேன் அப்படின்ட்டு, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் தோத்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வழி தெரியல அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயந்து அப்படியே அழுதுகிட்டு, நான் நிஜமாலுமே உனக்கு என்ன பிடிச்சிருச்சு, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருச்சு, நான் உன்னை விளையாட்டுக்கு தான் டேட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ சீரியஸாகவே ஆகிட்டேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அல்லாதன்ட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அதோட இந்த எபிசோட ஒரே ரொமான்டிக்காக முடிக்கிறாங்க. எப்படி லாஸ்ட் எபிசோட்ல நம்ம எபிசோட்ல தான் சாப்பிட அப்படி கதையவே அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயின் மூஞ்சி இல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அந்த மக்கள் சரியான ஷாக்கா இல்லையா அழகா எப்படி உங்களுக்கு தெரியும் இன்னொரு விஷயம் புது ட்ராமா போல கோச்சிக்காதீங்க கெஸ் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாங்க. உங்களுக்கு ட்ராமா வந்து பிடிக்கும் கேஸ் வீடியோஸ் ட்ராமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு புது எபிசோட்ல க்ளோஸா இருந்தோம். பை गाइस நம்ம ஸ்கூல் படிக்கும்போது